உரையிலிருந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற மாநில தலைவர் உள்ளிட்ட நிர்வாகிகள் அனைவரையும் முதற்கண் வணங்கி ஒரு சில கோரிக்கைகள், ஒரு சில விளக்கங்களை தலைவர் மூலமாக அறிய வேண்டும் என்று விரும்புகிறேன். இப்ப கடையில நம்ம எல்லாருமே வியாபாரம்லாம் ரொம்ப குறைஞ்சிட்டுன்னு சொல்றோம். அதுக்கு மெயின் காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, வெள்ளக்காரன் எப்படி நமக்கு டீயை பழக்கி விட்டுட்டு அப்புறமேல டீ விலை கொஞ்சம் கொஞ்சமா ஏறி இன்னைக்கு 10 ரூபா அளவுக்கு வந்துச்சோ, அது மாதிரி கிராமங்கள் தோறும் கடைகளை வச்சு, அதே மாதிரி என்ன வயல்ல வேலை செஞ்சுட்டு போனோம்னா 6 மணிக்கு போனோம்னா ஒரு கோட்டரை கொடுத்து சம்பளம் பிளஸ் கோட்டரை அப்படின்ற மாதிரி பழக்கப்படுத்தி இன்னைக்கு எல்லாரையும் குடிக்க அடிமையாக்கியாச்சு. 10 நாள் குடிச்சிட்டு 11 நாள் குடிக்கலன்னா தூக்கம் வர மாட்டேங்குது. அந்த மாதிரியான சூழ்நிலை இன்னைக்கு உருவாயிட்டு. அப்படி இருக்கும் பொழுது கடத்தல 4 வீதி வழியெல்லாம் உள்ளர வரணும்னா 4 மூலையிலுமே போலீஸ் நின்றுக்கிறாரு. முன்னாடி 3000 ரூபாய் ஃபைனுக்கு பயந்துகிட்டே பாதி பேர் கடத்தல பொம்பளை மட்டும்தான் வருது, ஆம்பளை கூட்டமே வர மாட்டேங்குது. இப்ப இன்னையில 10,000 ரூபாய் ஃபைன் அப்படிங்கிறான். அப்ப 10,000 ரூபாய் ஏடிஎம் வச்சுக்கிறவங்க எவன் இருக்க போறான்? ஏடிஎம் வச்சிருக்கிறது எவ்வளவு பேர் இருப்பான்? அப்ப இதுக்கு பயந்துகிட்டு என்னன்னு கேட்டீங்கன்னா, இப்பயே நிசப்தமா இருக்கிற கடத்தல் நம்ம சுத்தமாயிடும். ஏன்னா நம்ம வியாபாரம் கெட்டு போனதுக்கு முதல் காரணம் காவல்துறை தான். காவல்துறை எதிர்த்து ஏதாவது பண்றோம் அப்படின்னா யாரு பண்றோமோ அவங்க தனிப்பட்ட முறையில பாதிக்கப்படும். இப்ப எங்க ஊர்ல அங்க மே ஹெல்பிங்கிற இடத்த நாங்க கட்டி கொடுத்த கட்டடத்துல சுத்திலும் 3 டாஸ்மாக் கடையை வச்சுக்கிட்டு அந்த இடத்துல பிடிச்சதுனால நான் போய் அந்த கட்டடத்தை போட்டு பூட்டினேன். 1.5 வருஷமா திறக்கல. என்னன்னா என் மேல ஏதாவது நடவடிக்கை எடுத்தா அதுக்கு நாங்க போலீஸ் வருவோம்னு சொல்லிட்டு. ஆனா